ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை, அதாவது கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 24 இன்று உங்களை சந்திக்கிறேன். அதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். கைரேகை சாஸ்திரத்தை பயிற்சி வகுப்பாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. பார்க்குறவங்க, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தவுடன் புரிகிற மாதிரி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ கைரேகை சாஸ்திரம் அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள் வரிசையில் இன்றைக்கு நம்ம பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது பொருளாதாரம் தான். பொருள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம கையில், அதாவது மேடுகள் ஏதாவது 2 மேடு நல்லா இருந்து, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான குறிகள் இருந்துன்னா மிக பெரும் செல்வம் வரும். பெரும் செல்வம்ல மிக பெரும் செல்வம், அதாவது கோடிக்கணக்கான, பல கோடி, 1000 கோடிக்கு மேல வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது உங்கள் கையில் இருக்கிறது. ரேகைக்குரிய பார்த்துட்டீங்கன்னா எந்த வயசுல நமக்கு கிடைக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியிலிருந்து முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்கள் முயற்சிக்கு தகுந்த பணம் கிடைக்கும். பெரும் பணம் வேணும்னா அசுர முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி செய்யாம எதுவுமே நடக்காது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு கோடியா போட்ட போது. அந்த எண்ணத்தை உருவாக்குவதே ரேகைகளுடைய நோக்கம். எண்ணம் உண்டாகும். வாழ்க்கையில முன்னுக்கு வருங்கிற உத்வேகம், மனம் திறமையா இருக்கும். அதாவது இப்ப நம்ம இந்த கையை பாருங்க. இப்ப இந்த கையில சுக்கிரமேடு, குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, செவ்வாய்மேடு, சந்திரமேடு, இந்த மேடுகள்லாம் நல்லா இருந்து சிறப்பா இருந்து, இந்த ஆயுள் ரேகை நல்லா இருந்து, புத்தி ரேகை நல்லா இருந்து, இருதய ரேகை நல்லா இருந்து, சனி ரேகை, விதி ரேகை நல்லா இருந்து, சூரிய ரேகை நல்லா இருந்து, இந்த ஆயுள் ரேகையில மேலே எழும்பக்கூடிய கிளைகள் இல்ல சூரிய ரேகை மேலே எந்த வயசுல ஆரம்பிக்குதோ அந்த வயசுல இருந்து உங்களுக்கு சிறப்பான யோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரேகை எந்த அதிர்ஷ்ட குறி இல்லைனாலும் இந்த ரேகை இருந்தாவே நீங்க அதிர்ஷ்டசாலி, வாழ்க்கையில் வெற்றியாளராக திகழ்வீர்கள். இதுல இன்னும் டாப் பொசிஷனுக்கு வரணும், மிக பெரும் செல்வம் வரணும், செல்வ சீமானா வாழ்வதற்கு இந்த குறிகள் உதவி செய்கின்றன. அதாவது நம்ம கையில எந்த இடத்துல சதுரம் இருந்தாலும் பாதுகாப்பு. முதல் பாயிண்ட் பாதுகாப்பு. ரேகையில இருந்தாலும் சரி, இடத்துல இருந்தாலும் சரி, பாதுகாப்பு. சுக்கிரமேட்ல மட்டும் இருந்தா கணவன் மனைவி பிரிவு. மிச்சப்படி சதுரம் எங்கு இருந்தாலும் சிறப்பு, எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பு, மிக பெரும் செல்வம். அதாவது திடீர்னு, அதாவது மேடுகள்ல ஏதாவது ஒரு மேட்டுல இருந்ததுன்னா சிறப்பான அமைப்பு, பேர் புகழ் செல்வம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குருமேட்டில் இங்கே சதுரம் இருக்கு சார். பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருக்கும். எதை கண்டும் மயங்க மாட்டார்கள். எவ்வளோ செல்வம் வந்தாலும் எவ்வளோ பொருள் வந்தாலும் அதை கண்டு சதுரம் கையில் இருந்தால் மயங்க மாட்டார்கள். மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக, ஒரு அன்பு உள்ளம் படைத்தவர்களாக, தியாக உள்ளம் படைத்தவர்களாக, நல்ல திறமைசாலியாக இருப்பார்கள். பொருள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. இந்த மரம் இந்த விதி ரேகை வருது இல்லையா, இந்த விதி ரேகைக்கு பக்கத்துல மரம் இருந்ததுன்னா நல்ல சிறந்த அமைப்பு. மரம்னா ஒரு மரம் மாதிரி அப்படியே கிளகலையா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. அந்த சூரிய ரேகை எப்போ ஆரம்பிக்குதோ இல்ல ஆயுளைகளை மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும்போது மிக பெரும் செல்வம், கோடிக்கணக்கான பணம் வருவதற்கு வாய்ப்பு. முயற்சி செய்ய வேண்டும். நான் சொல்ற காணொலி எல்லாமே அதுவா வராது எதுவுமே. இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடணும்னாவே நம்ம தட்டுல இருந்து சாப்பாட்டை எடுத்து நம்ம வயிற்றுல போட்டோம்னா தான் பசி ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம முயற்சி செய்ய வேண்டும். எண்ணத்தை உருவாக்குவது ரேகைகளுடைய கடமை. அந்த கடமையை அதுக்கு செய்யுது. இப்போ சுக்கிரமேடு நல்லா இருந்தால் ஆசை காமம் அதிகமாக இருக்கும். குருமேடு அதிகமாக இருந்தால் அதிகார பதவியை விரும்புவார்கள். சூரிய மேடும் இருந்ததுன்னா மேலே போய் உட்காந்துக்கணும், டாப் பொசிஷன் போகணும், நம்மளை எல்லாரும் புகழணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை உண்டாக்குவது இந்த மேடுகளும் ரேகைகள் தான். எண்ணம் உண்டாகும், அதற்கு முயற்சி பண்றது நம்ம போய் உட்காரணும், முயற்சி பண்றது நம்ம தான். முயற்சி செய்தால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மரம் முடிஞ்சிச்சு. மரம் இருந்தா சிறப்பு. முக்கோணம் இந்த ஆயுள் ரேகை, புத்தி ரேகை,
இங்க ஆரோக்கிய ரேகைன்னு ஒன்று வரும் சார். இந்த ஆரோக்கிய ரேகை இப்படி வராது. இது ஒரு பெரிய முக்கோணம். இந்த முக்கோணம் அமைஞ்சிருச்சுன்னா அதாவது மிகச்சிறந்த ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதாவது கண்டுபிடிப்பாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபாடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. மிக பெரும் செல்வ சீமானாக உயர்ந்த இடத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு பெரும் செல்வத்தோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த முக்கோணம் ரேர் அமைப்பு. அதாவது புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, ஆரோக்கிய ரேகை, இது மூணு ஒரு பெரிய முக்கோணம் பாருங்க. இப்படி வருது பாருங்க, இது ஒரு பெரிய முக்கோணம். இந்த முக்கோணம் இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில் ஆராய்ச்சி மனோதத்துவம். முக்கோணம் தான் ஆராய்ச்சின்னு வச்சுங்க சார். முக்கோணம் இருந்தா ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறது, புதுசா புக் எழுதுறது, இந்த மாதிரி மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய துறையிலே கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு வாழ்க்கையில சிறப்படைவார்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி கொடி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு கட்சி கொடி அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முக்கோணம் மாதிரி அப்படியே கொடி அமைப்பு, ஒரு கொடி, ஒரு குச்சி, ஒரு கொடி, இப்படி முக்கோணமாக இருந்தால் கூட அது கொடி தான். அந்த கொடி அமைப்பு இருந்தாலும் இவர்கள் கொடி கட்டி ஆழ்வார்கள். ஒரு அரசாங்கம், அரசியல் பதவி, இந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கோணம் இருந்தால் மிகச்சிறந்த அமைப்பு. நீர்க்குடம், கொடி இப்போ சொன்னேனே, கொடி இருந்தாலும் நீர்க்குடம் இருந்தாலும் மிகச்சிறந்த அமைப்பு. நீர்க்குடம் தண்ணி நிறைந்த குடம், ஒரு குடம் மாதிரி கையில் அமைப்பு இருந்தா, இல்லை கொடி மாதிரி இருந்தா, அதாவது மிக பெரும் செல்வம், கோடிக்கணக்கான பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கோவில் இருந்ததுன்னா ஆன்மீக சிந்தனையும் இருக்கும். அதாவது கோயில் குளம் கட்டி மிகப்பெரிய அளவில், அதாவது பக்திமான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வேல், செடி கொடி, வேல் கையில, அம்பாள் கையில இருக்கிறது வேல். அந்த வேல் இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. அதாவது வெற்றியாளர், வெற்றி, அதாவது ஒரு பிசினஸ்ல வெற்றி, ஒரு தொழில வெற்றி, வேலையில வெற்றி, இந்த மாதிரி மிக பெரும் லெவல்ல கோடி, நான் சொல்றது எல்லாமே கோடி கணக்கா தான், இல்ல லட்சக்கணக்கா, ஆயிரக்கணக்கான முடிவு பண்றது நீங்க தான். உங்க கையில இந்த சின்னம் இருந்தா முயற்சி செஞ்சாதான் முன்னுக்கு வர முடியும். ஒண்ணுமே முயற்சி செய்யலைன்னா அப்படியே அவங்க சாதாரண சந்தோஷமா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷமான மனநிலை இருக்கும். நீங்கள் மனதளவில் பணக்காரராக இருப்பீர்கள். முயற்சி செய்தால் உண்மையிலேயே மிக பெரும் கோடீஸ்வரராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முயற்சி எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அச்சீவ் பண்ணுவீங்க. அதாவது வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரன் ஆகணும்னா கூட ஆகலாம். இந்த மாதிரி ஒரு குறி இருந்ததுன்னா கண்டிப்பா உலக அளவில் போற்றப்படும் பணக்காரராக ஆவதற்கு வாய்ப்பு. உங்க கையை செக் பண்ணுங்க. இது மாதிரி இருந்தா முயற்சி பண்ணுங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி மலை, பறவை, பெண் அங்கம், இதுல ஏதாவது ஒரு குறி இருந்தாலும், பறவை மாதிரி இருந்தாலும், மலை மாதிரி ஒரு கையில இருந்தாலும், இல்ல பெண் உடம்புல இருக்கிற அங்கம் முகம் மாதிரி இருந்தாலும், ஜெஸ்ட் மாதிரி இருந்தாலும், இடுப்பு மாதிரி இருந்தாலும், கால் கை நல்லா அழகா தெரிஞ்சாலும் மிக சிறந்த அமைப்பு. பொருளாதார நிலையிலே மிக அதிகமாக பணம் சம்பாதித்து பெரும் செல்வம், புகழ், வெற்றி எல்லாம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நிலைமையில் இருப்பாங்க சார். இதை விட வில், அம்பு, இது நிலவளம், சொத்து பத்து, விவசாயம், இதெல்லாம் வச்சு நல்ல பொருளோடு, செல்வத்தோடு, ஆழம்போடு, நிறைய படையோடு, நிறைய கூட்டம், ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. பெரும் செல்வத்துக்கு அதிபதி, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி தத்துவம் வருவதற்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கையில் இப்ப இந்த 24வது பகுதி, அதாவது கைரேகை சாஸ்திரம் 24ல மிக பெரும் செல்வம், பொருள் சம்பாதிக்கணும்னா இது மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்ததுன்னா போதும். பொருள் சம்பாதிச்சு புகழோடு, செல்வத்தோடு, குழந்தையோடு, நல்ல பேர் புகழ் செல்வத்தோடு நல்ல சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சில பேருக்கு இந்த குறி இருந்தும் குழந்தை இருக்காது. அது கர்ம பிரச்சனை. அது நம்ம முன்னாடி செஞ்ச செயல், நம்ம முன்னோர்கள் செய்த செயல், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும் செல்வம் இருக்கும். முயற்சி செஞ்சா அவங்க பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேர் அரசாங்க பதவியில இருப்பாங்க, ஆனா குழந்தை இருக்கிறது, குழந்தை செல்வம் தான் உலகத்திலேயே மிக பெரும் செல்வம். இந்த செல்வம் கிடைப்பதற்கு உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் நல்லா இருக்கணும். முன் ஜென்மம், அதாவது நேற்று நீங்க செய்த செயல் நல்லா இருந்தால் குழந்தை கிடைக்கும். இல்லைன்னா செயற்கை கருத்தரிப்பு மூலமா, இல்லை லேட்டா ஒரு சில பேருக்கு குழந்தை கிடைக்கும். இல்லை குழந்தை கிடைக்காம போறதுக்கு, தத்தெடுத்து குழந்தை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கைரேகைப்படி
குழந்தைய தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த சந்திரமேட்டுக்கு அடியில் இங்கே எத்தனை ரேகை இருக்கோ அத்தனை குழந்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திரமேட்டுக்கு அடியில் பாருங்கள், இந்த சந்திரமேட்டு இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கே சகோதரம்னா இந்த பெருவர்களுக்கு கீழே பார்க்கணும், இதெல்லாம் சகோதரம். இது மாதிரி நீங்கள் பார்த்து இதில் தொடர்புகள், இது தொடர்புகள்னா உங்களுக்கு ஆசை, பாசம், காதல், அன்பு, காதலி, காதல் தோல்வி, காதல் வெற்றி, தாரம், மனைவி, மக்கள் கிடையாது மனைவி. அந்த ரேகையில சின்ன சின்ன குறிகள் இருக்கும், அதுவும் மக்கள்னு சொல்லுவாங்க. மனைவி மக்கள் உண்டு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்க்கணும்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நிறைய பேருக்கு ஆயிரக்கணக்கான தொடர்பு இருக்கும். இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் சொல்றாங்க. 1000 ரேகை இதுல வரத்துக்கு இடமே இருக்காது. ஒரு சில பேருக்கு 2 கோடு தான் இருக்கும். சார் எக்கச்சக்கமான நமக்கு தொடர்பு இருக்கு சார்பாங்க. அந்த மாதிரி சுக்கிரமேடு நல்லா இருந்தாவே அதிகமான தொடர்பை குறிக்கக்கூடியது. சுக்கிரமேடு நல்லா இருந்தா, சுக்கிரமேடு உச்சத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது நிறைய தொடர்புகள் ஏற்படுத்துவார். இப்படி கைரேகையை பார்த்த உடனே, கையை பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி ஒரு குறி, இந்த மாதிரி இருக்கிற குறிகள் ஏதாவது இருந்ததுன்னா மிக பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பீர்கள். இந்த பக்கம் இருக்கிற குறிகளில் உங்களுக்கு சிவலிங்கம், ஈட்டி இதெல்லாம் இருந்தால் ஆன்மீக ஈடுபாடு, நல்ல பெரும் செல்வம், அதிகார பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லா உங்க கையை செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு குறி இருந்தாலும் நீங்கள் வாழ்வில் பெரும் செல்வம், படிச்சு பெரும் செல்வம் வந்தாலும் சரி, படிக்காமல் பெரும் செல்வம் நமக்கு பொருள் வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு ரொம்ப அவசியமானது பொருள் இருந்தால் தான் எதையுமே நம்ம வாங்க முடியும் எல்லாத்துக்கும். இதுக்கு இது மாதிரி ஒரு குறி இருக்கான்னு பாருங்க. இந்த குறி இருந்ததுன்னா ஒரு நல்ல அதிகார பதவியில, நல்ல ஒரு கேபிட்டல் சிட்டியில போய் உட்காந்துருவீங்க. இந்த பக்கம் இருக்கிற குறி இருந்ததுன்னா நீங்க பொருள் நிறைய சம்பாதிச்சு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுடைய கர்மா சரியில்லை. கையில கர்மா சரியில்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? இப்ப கையில ரேகைகள் எல்லாமே சரியா இல்லை சார், இதுல ஏதாவது சிக்கல், அதாவது ஆயில் ரேகையில ஏதாவது சிக்கல் வருது சார். இப்போ ரேகைகள்லாம் நல்லா இருந்தா கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு இதெல்லாமே இருக்கும், திருமணம் தள்ளி போகும், திருமணமே நடக்காது, எல்லாமே இருக்கும் சார், சாப்பிடவே முடியாது. ஒருத்தருக்கு சுகர் வந்துடும், வயசுக்கு மேல சுகர் வந்ததுன்னா சாப்பிட முடியாது அவரால். இந்த மாதிரி ரேகைகள் வெட்டுப்படாத ஆயில் ரேகை இருந்தால் உடல் உறுதியாக இருக்கும். செவ்வாய் ரேகை இருந்ததுன்னா கூட உறுதியாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரமேடு அதிகமாக இருந்தால் சந்தோஷமான மனநிலை. புத்தி ரேகை நல்லா இருந்தால் நல்ல புத்தி. இந்த புத்தி சந்திரன் பக்கம் இருந்தால் மன நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த இறுதி ரேகை நல்லா இருந்ததுன்னா இது மாதிரி இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா குருமேடு போனால் அதிகார பதவியில கண்டிப்பாக இருப்பாங்க சார். தனக்கு மேலே அதிகமான பதவியில் உள்ள கணவரையோ மனைவியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மன்மத மேடு இருக்கு இல்லையா, இதுல லைட்டா இப்படி ஒரு போடணும். இது பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரமேட்டையும் பார்க்கணும், விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும், சூரிய ரேகையும் பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தால் லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. கையில கர்மா நல்லா இருக்குன்னா வெட்டு துண்டு இல்லாம இருக்கும் சார். ஒரு சில பேருக்கு இந்த ரேகை இங்க போகும், இந்த ரேகை இங்க போகும், அப்ப கர்மா சரியில்லை. இவங்க இதுக்காண்டிதான் விட்ட கூட தொட்டப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுக்காண்டிதான் நம்ம பிறந்திருக்கோம், இதை செய்யறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம் நினைச்சுக்கணும் முடிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தில் 10 பேர் பிறந்தாலும் 10 வீவுல போயிட்டு இருப்பாங்க. ஒரே வேலையை செய்யறது இல்லை, ஒரே கர்ம பலன் இல்லை, ஒரே செயல் இல்லை. ரேகைகள் மாறுபடுகின்றன. அவர்கள் வெவ்வேறு திசையில் சென்று வெவ்வேறு வேலை செஞ்சு வெவ்வேறு தொழில் செஞ்சு சிறப்படைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம கைரேகையை பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்துக்கும் இப்ப நான் ஜாதகத்தையும் பார்க்குறேன், கைரேகையும் பார்க்குறேன். பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நன்மை எதுவோ மக்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். இதை நீங்க பாருங்க. இன்னும் சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாம் நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம ஒரு கைரேகையும் ஜாதகத்தையும் பார்க்கணும், ரெண்டும் ஒப்பிட்டோம்னா ஓரளவு முக்காவாசி ஒத்து வருது. ஒரு சில விஷயங்கள் இதுல தெரியும், இதுல தெரியாது. காரணம் என்னன்னா, ஒரு நபர் ஜாதகத்துல நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஜாதகம் சொல்றோம், ஆனா கைரேகை படி சுக்கிரமேடு ரொம்ப பள்ளமா இருக்கு சார். அவர் அந்த ஆசை, காதல், காமத்துல ரொம்ப வீக்கா இருப்பாரு. அப்ப கல்யாணம் பண்ணி மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம
சூரிய மேடு டம்மியாக இருந்தனா அதிகார பதவியில் இருப்பாங்க, இவங்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவாங்க. ஒரு சில பேர் இப்போ அவருக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து சார் இதை செய்யுங்க சார் அது செய்யுங்க இவர் சொல்லி அவர் வேலை செய்வார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடுகள் சரியில்லாத போது, ரேகைகள் சரியில்லாத போது கீழே இருக்கிறவங்க தூண்டி விட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எப்படி இருந்தாலும் கிடைச்சிடும், பதவி கிடைச்சிடும், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. இதை மாதிரி கையை பார்த்து, கையில் 1000 விஷயங்கள் இருக்கிறது. கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே புரியும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு கைரேகை படிக்கணுன்றவங்க முன்னாடி நிறைய காணொலி போட்டிருக்கேன், போய் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.